அஷ்டம வசிய கலைகளில் முதல் கலையான ஜனவசிய கலை, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜனவசியம் ஜனவசியம் அப்படின்னு பார்த்தா தலைப்பிலே தெரியும், ஜனங்களை வசப்படுத்துதல். அதாவது பொதுவாக வந்து அனைத்து தரப்பு மக்களை வந்து வசப்படுத்துதல் தான் வந்து இந்த ஜனவசியம்னு சொல்லக்கூடியது. அதாவது ஜனவசியம் என்பது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான வசியமாகும். அது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் நிறைய தொழில் பண்ணுறாங்க. தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அவங்க தொழிலில் வந்து முழு திருப்தி, அவங்க நினைக்கக்கூடிய லாபங்கள் அடைகிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 100க்கு 90% மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, வந்து நான் தொழில் ஆரம்பித்தேன், எனக்கு வந்து நஷ்டமாக தான் போயிட்டுருக்கு, செய்கிற வியாபாரத்தில் வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணங்கள்? இப்போ ஜாதகப்படி பார்த்தோம்னா வந்து யார் என்னென்ன தொழில் செய்யணுமோ அந்தந்த தொழில் செஞ்சால் தான் அந்த தொழில் வந்து அவர்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து தொழில் வந்து மாற்றி செய்வாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இரும்பு கடை வைக்க வேண்டியவர் வந்து பூக்கடை வச்சுருப்பார், அதேமாதிரி வந்து பூக்கடை வைக்க வேண்டியவர் வந்து துணி கடை வச்சு நடத்திட்டு இருப்பார். இப்படி கிரக ரீதியான காரணங்களால் வந்து தொழில் வியாபாரம் வந்து பாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் இல்லாமல் எதிராளி செய்யக்கூடிய மாந்திரிக கோளாறு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தொழிலில் ஏற்படக்கூடிய போட்டி பொறாமையின் காரணத்தினால வந்து சில மாந்திரிக கோளாறுகள்லாம் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி ஏற்படும். சில பேர் வந்து தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த தொழில் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நெகட்டிவ் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தீய சக்திகளின் பாதிப்புன்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இருந்தால் கூட வந்து அவங்களுக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் முடக்கமாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து தொழில் வியாபாரத்தில் வந்து ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் சரி பண்ணுவதற்கு தான் வந்து இந்த ஜனவசிய கலை வந்து பயன்படுது. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வந்து சொல்லுவாங்க, சார் நான் வந்து இடம்லாம் காமிச்சிட்டேன், எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசியில் அந்த ஃபைனலில் வந்து கைவிட்டு போயிடுச்சு அப்படிம்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலையாட்களால் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து தொழில் ரீதியாக வந்து ஏற்படும். இப்படி தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், கஷ்ட நஷ்டங்கள், லாபமின்மை இதையெல்லாம் போக்குவதற்கு இந்த ஜனவசிய கலை வந்து பயன்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் நீங்கி லாபம் அடைய ஜனவசியம்.